வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தக்கூடிய 5 அறிகுறிகள் என்னென்ன, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆன்மீக விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை முழுமையா பாருங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். திவ்ய கிருபா சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம வீட்டுல தெய்வீக சக்தி இருக்கும் போது சில நல்ல அறிகுறிகள் நிகழ்வதை நம்மளால கவனிக்க முடியும். உதாரணமா, மன அமைதி நிலைத்திருக்கும், வீட்டில் எப்பயுமே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும், சுப நிகழ்வுகள் நடைபெறும். அப்படி சுப நிகழ்வுகள் நடந்தாலும் அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. இப்ப சொன்ன இவை அனைத்தும் வீட்டில் நேர்மறையான தெய்வீக ஆற்றல் இருப்பதற்கான அறிகுறிகள் என்று சொல்லலாம். அதே போல சில நேரங்களில் வீட்டில் தொடர்ந்து சில விசித்திரமான நிகழ்வுகள் நடந்தால் அது எதிர்மறையான சக்திகள் இருப்பதற்கான எச்சரிக்கை அறிகுறியாக கருதப்படுது. அந்த அறிகுறிகள் என்னென்ன என்பதை நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல் அறிகுறி என்னன்னா, வீட்டில் பல்லிகள் அடிக்கடி இறந்து கிடப்பது. தமிழர் மரபில் பல்லி மிகவும் விசேஷமாக கருதப்படுது. பல்லி சத்தம் எழுப்பும் திசை, அதனுடைய நேரம் ஆகியவற்றை பொறுத்து பலன் கூறும் மரபு நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதனாலதான் பல்லியை சிலர் மினி ஜோதிடர் என்று கூட அழைப்பாங்க. பல்லி எந்த திசையில் சத்தம் எழுப்புகிறது, யாரின் மேல் விழுகிறது என்பதை வைத்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் கூறப்படுது. ஆனா ஒரு சில வீட்டில் பல்லிகள் அடிக்கடி இறந்து கிடப்பது வழக்கமாகிவிட்டால் அது நல்ல அறிகுறியாக கருதப்படாது. பாரம்பரிய நம்பிக்கையின்படி ஒரு வீட்டுல பல்லி அடிக்கடி இறந்து போச்சு அப்படின்னா பல்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய ஆற்றல்கள் அந்த வீட்டில் பாதித்திருக்கலாம் என்று எச்சரிக்கையாக கூறப்படுது. இரண்டாவது, வீட்டில் கண்ணாடி அடிக்கடி உடைவது. வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களில் கண்ணாடி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. கண்ணாடிங்கிறது நேர்மறை ஆற்றலை பிரதிபலிக்கும், எதிர்மறை சக்தியை உறிஞ்சிக்கொள்ளும் என்று ஆன்மீக மரபு கூறுது. ஒரு வீட்டுல எந்த காரணமும் இல்லாமல் அடிக்கடி கண்ணாடி உடைந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து இருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது. மூன்றாவதாக, விசித்திரமான உயிரினங்கள் அடிக்கடி வீட்டிற்கு வருவது. ஒரு வீட்டுல சில உயிரினங்கள் அடிக்கடி வருவது கூட ஒரு அறிகுறியாக கருதப்படுது. உதாரணமாக, கருவண்டு, வௌவால், பாம்பு போன்ற உயிரினங்கள் அடிக்கடி வீட்டிற்குள் வர தொடங்கினால், குறிப்பாக இரவு நேரங்களில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்வு ஏற்பட்டால் அது நல்ல அறிகுறியாக கருதப்பட மாட்டாது. பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி இது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுது. நான்காவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஏற்படும் அசாதாரண மாற்றங்கள். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தின் ஆன்மீக மையம் என்று கருதப்படுது. அதனாலதான் பெண்களின் உடல் மற்றும் மனநிலையில் ஏற்படும் சில மாற்றங்களும் கூட அறிகுறியாக கருதப்படுது. உதாரணமா, தலைமுடி வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக கொட்டுவது, உடல் சோர்வாகவே இருப்பது, உடல்நல கோளாறுகள் அடிக்கடி தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருப்பது. இதே போல வீட்டில் சமைக்கும் உணவுகளில் சுவை இல்லாமல் இருப்பது, அந்த உணவை சாப்பிடும் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுவது போன்ற நிகழ்வுகள் சில மரபு நம்பிக்கையில் எதிர்மறை ஆற்றல் தாக்கத்தினால் இது ஏற்படக்கூடும் என்றும் சொல்லப்படுது. ஐந்தாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தொடர்ந்து கெட்ட வாசனை மற்றும் சோர்வு ஏற்படுவது. சில வீடுகள்ல காரணமே இல்லாமல் கெட்ட வாசனை வீசுவது, வீடு முழுவதும் சோர்வான ஒரு சூழ்நிலை ஏற்படுவது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே சோர்வான உணர்வோடு இருக்கிறது, மன உற்சாகம் குறைவா இருக்கிறது, வீட்டில் சில இடங்கள்ல சிலந்தி வலைகள், அழுக்கான ஒரு இடம், ஒட்டடை அடிக்கடி உருவாகி கொண்டே இருக்கும். இவை அனைத்துமே வீட்டில் எதிர்மறையான சூழல் உருவாகி இருப்பதற்கான ஒரு அறிகுறியாக கருதப்படுது. எதிர்மறையான சக்திகளை அகற்ற நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்க நம்ம முன்னோர்கள் சில வழிகளை சொல்லியிருக்காங்க. அவற்றில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய படுக்கை அறையாக இருக்கட்டும், நம்மளுடைய குளியலறையாக இருக்கட்டும், நம்மளுடைய சமையலறையாகட்டும், எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அதை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஆக சமையலறையும் நம்ம குளியலறையும் நிச்சயமாக ரொம்ப சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சமைத்தது அப்படியே வச்சிருக்கிறது கூடாது. நீட்டா சுத்தம் பண்ணி அதை கரெக்டா மூடி போட்டு நீட்டா வச்சிருக்கணும். அதே மாதிரி பாத்ரூம் தானே, எப்படி இருந்தா என்னன்னு இல்லாம 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது அதை கிளீன் பண்ணணும். அடுத்தது, வீட்டில் தினமுமே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வது.
வெள்ளி செவ்வாய் மட்டும் இல்லாமல் தினமுமே வீட்டில் காலை மாலை இருவேளையுமோ முடியாதவர்கள் மாலை நேரத்தில் மட்டுமாவது தீபமேற்றி இறை வழிபாடு செய்வது. அது கூடவே வீட்டில் மந்திரம், ஸ்லோகம், அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய நாம ஜெபம் போன்றவற்றை ஒலிக்க செய்வது. உங்களுடைய மொபைல்லையோ அல்லது டிவிலேயோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய ஸ்லோகங்களை, மந்திரங்களை ஒரு மணி நேரமாவது அல்லது அரை மணி நேரமாவது அதை கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும், சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் பெண்கள் அந்த சூழ்நிலையை நிச்சயமாக கடந்து நமக்கு நல்ல நிலை வரும் என்று நினைத்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் தன்னை வைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இறை நினைவு நிலைத்திருந்தால் அங்கே தெய்வீகமான ஆற்றல் அதிகரிக்கும் சொல்லப்படுது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த இறை சிந்தனையோட அதிகப்படியான நேரங்கள் நீங்கள் இருப்பது அப்படிங்கிறது வீட்டில் நேர்மறையான சக்தி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது. இதனால உங்களுக்கு மன அமைதி ஏற்படும், குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும். உங்களுக்கு எதை நினைத்து நீங்க கவலைப்படுகிறீர்களோ அது சீக்கிரமாக நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ இந்த பதிவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்க வீட்டில் இப்போ சொன்ன அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அதை மாற்றுவதற்கு என்னென்ன வழின்னு சொல்லியிருக்கோம், அதையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நேர்மறையான சக்தி அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். திவ்ய கிருபா சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.